ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே இந்த மே மாதத்திலும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடந்த ஒரு மாதம் தேவன் நம்மை அற்புதமும் ஆச்சரியமாய் நடத்தி வந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் நமக்கு போதுமானவராய் இருந்தார். கோடை வெப்பம் கடுமையாய் வீசுகிற சூழ்நிலையிலே தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கும் இந்த வெப்பமயம் குறைய நாம் செபிக்க வேண்டும். பூமியே வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது. மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. நாம் விசேஷமாய் ஆண்டுடைய பிள்ளைகள் அதற்காக செபிக்க வேண்டும். 40 நாட்கள் நம்முடைய ஜெபம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த 40 நாள் ஜெபத்திலே அநேகர் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஜெபத்தை கற்று வருகிறீர்கள். ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த 40 நாட்கள் ஜெபம் முடியும் போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தையும் ஒரு மறுரூபத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் கட்டளையிடுவாராக. இந்த ஊழியத்தை செய்கிற எனக்காக, என் மனைவிக்காக, பிள்ளைகள் அபி செகு ஜெபிக்காக தயவு செய்து நீங்கள் ஜெபிக்க மறவாதிருங்கள். நம்முடைய தேசத்திலே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், 2 கட்ட தேர்தல் முடிந்தது. இன்னும் 5 கட்ட தேர்தல் இருக்கிறது. அதிலும் கர்த்தர் கிரியை செய்யட்டும். அவருடைய பரிபூர்ண சித்தம் தேசத்தில் நிறைவேறட்டும். அவருடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய தேசத்திலே 543 தொகுதிகளிலும் தேவாதி தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற நீங்கள் ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய 100 கூழாங்கற்கள் ஜெப புத்தகம் ஹிந்தியிலும் தமிழிலும் பல ஆயிரம் மக்கள் அதை பற்றி ஜெபிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மண்டாட்டி ஜெப மையத்திலும் 12 மணி நேர ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்காங்கே அநேக தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறார்கள். ஜெபத்தின் பலன் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு விசேஷமான காரியம், மே 15 முதல் ஜூன் 4 வரை தினமும் அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை அதிகாலை யுத்த ஜெபம் நடக்க இருக்கிறது. மண்டாட்டி ஜெப மையத்திலே வந்து தங்கியிருந்து ஜெபிக்க விரும்புகிறவங்க நைட்டே வந்து மண்டாட்டி ஜெப மையத்திலே தங்கி நீங்கள் இந்த அதிகாலை ஜெபத்திலே பங்கு பெறலாம். அதிகாலை யுத்த ஜெபம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மே 15 புதன் முதல் ஜூன் 4 செவ்வாய் வரை, எலெக்ஷன் வர்ற அன்னைக்கு காலையில் வரைக்கும் 21 நாட்கள் அதிகாலை யுத்த ஜெபம். 3 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கும். லைவ்லையும் வரோம். நீங்கள் இந்த 21 நாட்கள் ஒரு 2 நாளோ 3 நாளோ நம்முடைய ஜெப மையத்தில் வந்து தங்கியிருந்து அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 மணி நேரம் நல்ல பாட்டு வர்ஷிப் இருக்கும். 1 மணி நேரம் நல்ல அந்நிய பாஷையில் ஜெபம் இருக்கும். 1 மணி நேரம் நல்ல வேத தியானமும் ஜெபங்களும் ஏறெடுக்கப்படும். 3 மணி நேரம் அதிகாலை யுத்த ஜெபம். பிசாசுக்கு பேர் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று எழுதியிருக்கிறது. பிசாசோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க இந்த 21 நாட்களை தேவன் நியமித்திருக்கிறார். என் மனைவி கூட கேட்ட, ஒரு 4 மணிக்கு நீங்கள் வைக்கக்கூடாதா என்று. எனக்கு ஹோலி ஸ்பிரிட்டுடைய லீடிங் 3 மணி என்று இருந்ததுனால, ஏன்னா ஜெபம் தியாகம் பண்ணி ஜெபிக்கிறது தான் திறப்பில் என்று ஜெபிக்கிற ஜெபம். ஏனோ தானோ என்று ஜெபிப்பதல்ல. 3 மணி என்பது தியாகம் பண்ணி ஜெபிக்கிற ஜெப நேரம். அதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. இந்த ஜெபத்தில் பங்கு பெறுறவங்களா நைட்டு 9 மணிக்கு படுக்கைக்கு செல்வதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு இந்த 21 நாட்களும் நைட்டு ஃபாஸ்டிங், இரவு உபவாசம், அதிகாலை ஜெபத்தை முடித்துவிட்டு நீங்கள் காலை டிஃபன் சாப்பிடலாம். நைட்டு ஃபாஸ்டிங். 21 நாட்களும் லைவ்லேயும் இந்த ப்ரேயர் இருக்கும். நீங்கள் பங்கு பெறலாம். நேரில் வந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்றால் நீங்கள் வந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
எப்பவும் நம்ம ஜெபிக்க தருணங்கள் கிடைக்காது, காலங்கள் கிடைக்காது, வாய்ப்புகள் கிடைக்காது. தேவன் ஒரு முகாந்திரத்தோடு நம்மை ஜெபிக்க சொல்லும்போது அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகும். இல்லை என்றால் ஐயோ நம்ம அந்த ஜெபத்தை விட்டுட்டோமே, அந்த ஜெபத்தை ஏறெடுக்கலையே என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி உருவாகி கொண்டிருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மே 15 புதன் முதல் ஜூன் 4 செவ்வாய் வரை. அதோடு கூட நமக்கு மண்டாட்டு ஜெபமும் இருக்கிறது. 2வது சனிக்கிழமை 11ஆம் தேதி வருகிறது. அந்த மண்டாட்டு ஜெபத்திலும் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்காக நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு தேவ வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த மாதம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். உங்களுக்கும் கொடுக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கு ஒரு அற்புதமான வசனத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேக நேரம் நாம் கொடுப்பது தான் யோசிக்கிறோம். கொடுத்து ஆசீர்வாதம் பெற்ற அநேக குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள் பிசினைத்தனம் பண்ணி கொடுக்காமலே தரித்திரப்பட்ட வீண் செலவுகளை சந்தித்த உள்ளதையும் இழந்து போன நிறைய குடும்பங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் இந்த மே மாதம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்படும் போது எப்படி கொடுக்கப்படுமா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நமக்கு கொடுக்கப்படுமா? எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குல்ல? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து நமக்கு கொடுக்கப்படும். திருப்தியா நமக்கு கொடுக்கப்படும். போதும் போதும் என்கிற அளவுக்கு தேவன் நமக்கு கொடுப்பார். நன்றாய் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுப்பதை தேவன் கண்காணிக்கிறார். தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பதை தேவன் என்ன செய்கிறாரு? காண்கிறார், கணக்கு வைக்கிறார். நம்ம கொடுக்கும்போது ஒரு கை கொடுக்கிறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது இயேசுவை சொல்றார். ஆனா நீங்க என்னதான் மறைச்சு கொடுத்தாலும் தேவனுக்கு அது தெரியும். ஏதோ பிரபலியத்துக்காய் கொடுப்பதல்ல, பிரஸ்தாபத்துக்காய் கொடுப்பதல்ல. கொடுப்பது மறைத்து, நன்றாய் நீங்கள் மறைத்து கொடுத்தா அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமா அள்ளி கொடுப்பார். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ரகசியமா கொடுப்பாங்க. அவங்கள கர்த்தர் எல்லார் கண்கள் காண வெளிப்படையாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த மாதம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜனங்களே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மே மாதத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த தீர்மானத்தை உங்கள் மனதில் கொண்டு வாருங்கள். நான் இந்த மாதம் அதிகமாய் விதைக்க வேண்டும். கொடுப்பது என்றால் விதைப்பது. விதைக்காம அறுக்கவே முடியாது. நினைக்காங்க விதைக்காம நம்ம அறுத்துடலாமா? இல்லை, விதைத்து தான் அறுக்க வேண்டும். அதான் தேவனுடைய பிரமாணம், அதுதான் தேவனுடைய திட்டம். கொடுக்காமலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கொடுத்துதான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பேசி அப்படியே ஜெபிக்க விரும்புகிறேன். கொடுப்பது என்றால் என்ன? ஏதோ பணம் மட்டுமல்ல,
அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய அன்பான விசாரிப்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த மாதத்தில் 1ஆம் தேதியில் டைரி எடுத்து எழுதி வைங்க. இந்த மாதம் நான் யார் யாரை விசாரிக்கணும், யார் யாரை விசாரிக்கணும் எழுதி வைங்க. காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி விசாரிக்கணுமா, யாரையாவது தேடி போய் விசாரிக்கணுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவர்களை நாம் விசாரிக்கணும். சிறுமைப்பட்டவர்கள், வாழ்க்கையில சிறுமைப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். விசாரிப்பற்ற சீயோனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசாரிப்பற்ற சீயோனே, விசாரிப்பற்ற மக்கள் இந்த பூமியிலே ஏராளமாய் இருக்கிறார்கள். நீங்கள் சிறுமைப்பட்டவர்களை விசாரித்தால் கர்த்தர் உங்கள் சிறுமையை விசாரிப்பார். இதான் ரகசியம், இதான் சீக்ரெட். நீங்க சிறுமைப்பட்டவர்களை விசாரிக்கும் போது கர்த்தர் உங்களை விசாரித்து உங்கள் சிறுமையை மாற்றுவார். சிறுமைப்பட்டவர்கள், சிறுமை என்றால் என்ன? சிலர் வியாதிப்பட்டு இருப்பார்கள். அவர்களை நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கணும். சிஸ்டர், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், பிரதர் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், எப்படி இருக்கிறீங்க, ஹெல்த் நல்லா இருக்கா, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் தேடி போய் விசாரிக்க வசதி இல்லைன்னா நீங்கள் ஃபோனில் விசாரிக்கலாம். வாய்ப்பு இருக்குமானால் நீங்கள் நிச்சயம் தேடி போய் பார்த்து விசாரிப்பது அவர்களுக்கு ஆறுதலை உண்டாக்கும். ஆண்டவர் சொல்றார்ல, நான் வியாதியாக இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்க வரலையே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டவர்களை, ரொம்ப சிலர் கஷ்டத்தில் இருப்பாங்க, சிறையிருப்பில் இருப்பாங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுவார் என்றால் அவங்களை தேடி போய் ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்து, ஏதோ பருப்பு ஜாமான்களை வாங்கி கொடுத்து அந்த வீட்டை கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாங்க. அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். கொடுங்கள், விசாரிப்பை கொடுங்க, விசாரிப்பை கொடுங்க. உங்களை தான் நான் விசாரிக்க வந்தேன். சில கேட்பாங்க, என்னைய தான் விசாரிக்க வந்தீங்களா, உண்மையிலே என்னைய தான் பார்க்க வந்தீங்களா? அவங்களுக்கே சந்தேகமா இருக்கும். எப்படி பிரதர் நம்மளை பார்க்க வந்தாரு? கர்த்தர் அந்த ஏவுதலை கொடுப்பார். முதியோரை விசாரியுங்கள். முதியோரை விசாரிப்பது ஒரு பெரிய பாக்கியம். செல்லத்தாய் அம்மா என்று ஒரு அம்மா இருந்தாங்க. 93 வயதில் போன வாரம் இறந்தார்கள். அவங்க மகா வீட்டில் இருந்தாங்க, வெளியூர்ல. எனக்கு ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. கண்டிப்பாக அவங்கள போய் பார்க்கணும் என்ற ஒரு ஆவல் எனக்குள் இருந்தது. போய் பார்த்து விசாரித்து என்னை பார்த்தோன்னு அப்படியே எழுப்பி உட்காந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க மகளுக்கே ஆச்சரியம், எங்கள் அம்மா உங்களை பார்த்தோன்னே எப்படி தெளிவாக பேசுகிறாங்க. முதியோரை விசாரியுங்கள். வயசானவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள உங்க சொந்தத்தில் இருப்பாங்க, அவங்கள விசாரிங்க. ஒரு ஃபோனை போடுங்க. தேவன் உங்களை விசாரிப்பார். இல்லைன்னா உங்களை ஆண்டவர் விசாரிக்க மாட்டார். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, ஓசியா 13:1, அது தனக்கு தானே கனி கொடுக்குதான், தனக்கு தானே கனி கொடுக்குது. சிலர் இருக்காங்க, சுயநலமா வாழ்றவங்க, தங்களுக்கென்றே வாழ்வாங்க. எத்தனை லட்சம் வரட்டுமே, எத்தனை ஆயிரம் வரட்டுமே, பிரதர் இது எங்களுக்கே போதல பிரதர். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், எனக்கும் டைம் இல்லை உன்னை விசாரிக்க, எனக்கும் டைம் இல்லைன்னுட்டு ஆண்டவர் ஒரு சூழ்நிலை வரும்போது சொல்லுவார். தயவு செய்து இந்த மாதம் சிறுமைப்பட்டவர்களை நீங்கள் விசாரிங்க. பல சூழ்நிலைகளினால் நஷ்டப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், சும்மா போய் விசாரிச்சு உங்களுக்கு ஒருவேளை கொடுக்க முடியாது, பணம் கையில் இருக்காது. ஆனா நீங்க என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம்,
அவங்க வீட்டில் மகளுக்கு திருமணம் ஒழுங்காகியது. இதை கேள்விப்பட்ட உடனே நான் போய் அந்த வீட்டில் ஜெபிக்கணும் என்று போயிருந்தேன். அவர்கள் கல்யாண கார்டு அடித்து வைத்து ஒரு வாரமாக யோசித்துக்கிட்டே இருக்காங்க. என்ன யோசிக்காங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? அதனால ஒரு கார்டு கூட கொடுக்கல. ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு யோசிக்காங்கன்னா, கையில் காசே இல்லை, நகைக்கும் காசு இல்லை, ரொக்கத்துக்கும் காசு இல்லை, அட்வான்ஸ் கொடுக்கவே காசு இல்லை. மேரேஜை நிறுத்திடுவோமாங்கும் போது தான் ஆண்டவர் என்னை விசாரிக்கும்படி கொண்டு போனார். அன்றைக்கு என் கையில் இருந்தது 2000 1500 அவ்வளோதான் இருந்துச்சு. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதுங்க, 5 அப்பம் 2 மீன் மாதிரி இந்த காசை வச்சுடுங்க, நான் ஊழியக்காரன் கொடுக்கேன், இன்னையிலிருந்து நீங்கள் கார்டு கொடுக்க ஆரம்பிங்க, கார்டு கொடுங்க, தைரியமாக கொடுங்க, உங்கள் திருமணத்தை தேவன் நடத்துவார். பாருங்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அவங்க பார்த்தா சொல்லுவாங்க, பிரதர் அன்னைக்கு நீங்கள் எங்களை விசாரித்து ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தீங்க, எங்களை உற்சாகப்படுத்தினீங்க, நாங்கள் கல்யாண கார்டு எல்லா இடத்துலையும் கொடுத்தோம், எங்கள் மகள் திருமணத்தை ஆண்டவர் கடனே இல்லாமல் நடத்தி கொடுத்தார், ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப நன்றி அப்படிம்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விசாரிக்கும் போது திராணிக்கு தக்கதாக தேவன் தந்தருளும் பலத்தின்படி, கர்த்தருடைய நடத்துதலின்படி நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இவ்வளவுதான் என்னால முடியுது, நான் ஊழியக்காரன், ஆனா உங்களுக்காக ஜெபிப்பேன், ஜெப உதவி சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அவங்க சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணாலே போதும், எங்களுக்கு ஆண்டவர் என் மகளுக்கு எல்லாம் நல்லா நடத்தி தருவார். அப்படியே தேவன் நடத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெப உதவி, ஹெல்ப். சிலருக்கு நம்ம எதிர்பார்க்கிற அளவு ஹெல்ப் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண இருக்காது. ஆனா சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் இவ்வளவுதான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தேவை எவ்வளவோ இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இவ்வளவுதான் எங்களால் முடிஞ்சது கொடுக்கும், உங்களுக்கு இந்த கேம்புக்கு எவ்வளோ செலவு இருக்கும், கர்த்தர் அதை நடத்துவார், நாங்கள் ஜெபம் பண்றோம் அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். கொடுங்கள், இந்த மாதம் உங்களுக்கும் கொடுக்கப்படும், உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படும். நீங்க விதைப்பீங்க, உங்க பிள்ளைகள் அறுப்பாங்க. நீங்க கொடுப்பீங்க, அதனுடைய பலன் உங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். டெபாசிட் மாதிரி, அது டெபாசிட்ல இருந்து ஏற்ற நேரம் அந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளை வந்து சந்திக்கும், கொடுக்கும். என்னைக்கோ தாத்தா விதைச்சது, பாட்டி விதைச்சது, இன்னைக்கு பிள்ளைகள் அதை அறுத்து கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதம் தயவு செய்து நீங்கள் கொடுங்கள், கொடுங்கள், மனப்பூர்வமாய் கொடுங்கள். ஒருத்தரை விசாரிக்கிறீங்களா? மனப்பூர்வமா விசாரிங்க. ஒருத்தருக்கு கொடுக்கிறீங்களா? மனப்பூர்வமா கொடுங்க. ஏழை விதவை பார்த்தீங்களா? தனக்கு இருந்த 2 காசை மனப்பூர்வமாய் கொடுத்தார். நீ ஒருத்தருக்கு கொடுக்கும்போது கூட முணங்கிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு அப்படி கொடுக்காதங்க. என்ன கொடுக்குறீங்களோ அதை ஒரு மன உற்சாகத்தோடு, ஆண்டவரே எனக்கு இந்த உதவியை செய்ய கிருபை கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொடுங்க. போன வாரம் கர்த்தர் ஒரு ஊழியரை எனக்கு உணர்த்தினார், அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு அவருடைய கூகுள் பே நம்பர் ஒண்ணுமே தெரியாது. உடனே என் மகள் அபி கிறிஸ்டினாவுக்கு அந்த குறிப்பிட்ட பணத்தை அனுப்பி, அந்த நம்பரை அனுப்பி, நீ அந்த ஊழியரோடு பேசி இந்த பணத்தை அவருக்கு அனுப்பி வை என்று சொன்னேன். சிலர் தேவன் கொடுக்கும்படி நம்முடைய ஆவியில் ஏவுவார், கொடுக்கும்படி நம்மை உணர்த்துவார். திரும்ப திரும்ப நம்மகிட்ட பேசிட்டு இருப்பார். நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அந்த வாய்ப்பை நம்ம இழந்து போயிடுவோம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுவோம். கர்த்தர் கொடுன்னு சொல்லிட்டாரா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் நீங்கள் கொடுத்து பாருங்கள்.
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலன் வேறு விதமாக இருக்கும். அதை அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து சரிந்து விழும்படி கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுப்பார். சில வீட்டில் ஏழ்மை நிமித்தம் பிள்ளைகள் படிக்க கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகள் படிக்கிறதுக்காக ரொம்ப பீஸ் கட்டுறதுக்கு யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன செய்யறது. எனக்கே சிலருக்கு உதவி செய்யணும்னு தெரியும், கையில் பணம் இருக்காது. ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன். உங்கள் திராணிக்கு தக்கதாக நாங்கள் இதை வச்சுக்கிடுங்க, ஒரு 5000 ரூபாய் உங்கள் பிள்ளை ஃபீஸுக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கு, காலேஜ் ஃபீஸுக்கு, என்னால் இவ்வளோதான் முடியுது என்று நீங்கள் சந்தோஷமாய் கொடுக்கும்போது கர்த்தர் அதை காண்பார். உங்களுக்கு வேறு விதமாக ஆஸ்பத்திரி செலவே இருக்காது, நல்ல சுகவாழ்வை கொடுத்து நடத்துவார். எந்த ஆக்சிடென்ட், எந்த விபத்துகள், நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுத்து நடத்துவார். கொடுக்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, கொடுக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, கொடுக்கிறதுல பெரிய நன்மை இருக்குது. அதை இந்த மாதத்தில் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. டைரி எடுத்து எழுதுங்க, நான் யாருக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. நான் ஒரிசா போயிட்டேன், மனைவிட்ட காசை கொடுக்க என்கிட்ட இல்லவும் இல்லை. என் மனைவிக்கு தெரியும், இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் போயிட்டேன். கர்த்தர் ஒரு சகோதரர் பேங்க்ல வேலை செய்கிறார், அவர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த சகோதரனுக்கு நீ கொண்டு பணத்தை கொடு, 10,000 ரூபாயை கொடு. அவருக்கு சந்தேகம், ஆண்டவர் தான் பேசுகிறாரா, என் ஆவியில் எதுவும் சத்தம் வருதா? உடனே சீட்டு எழுதி போட்டிருக்காரு. ஒரு தடவை போட்டிருக்காரு, 3 ஊழியர் பேரை எழுதி அதில் என் பேரையும் எழுதி சீட்டு போட்டிருக்காரு. சீட்டு என் பேருக்கு தான் வந்துச்சான். 2வது சீட்டு போட்டிருக்காரு, தோமா போல அவர் 3வது சீட்டு போட்டிருக்காரு. தோமாவுக்கு பிரதர்ன்னு நினைக்கிறேன். 3வது என் பேர் வந்த உடனே ஆண்டவரே நான் கொடுத்துட்றேன்னு இருக்கு. ஆண்டவர் சொன்னாரா, 3 தடவை என்னை டெஸ்ட் பண்ணிட்ட, கொடுக்கறது இப்பவுமே நீ லீவ் போட்டு கொண்டு கொடுன்னாராம். லீவ் போட்டுச்சு, பேங்க்ல வேலை செய்கிறார். லீவ் போட்டு வீட்டில் தேடி வந்து என் மனைவிட்ட இந்த சாட்சி சொல்லிட்டு காணிக்க கொடுத்துட்டு போயிருக்காரு. என் மனைவிட்ட ஒன்றுமே கிடையாது வீட்டில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலரை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் ஏவுவார், நடத்துவார், உணர்த்துவார். அந்த நேரம் நம்ம இருதய கடினப்பட்டோம்னா நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெறாமல் நாம் நஷ்டமடைந்து போய்விடுவோம். அதனால் இந்த மாதத்தில் கொடுக்கிற காரியத்திலே விழிப்பாயிருங்கள், கொடுக்கிற காரியத்திலே உணர்வோடு இருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற ஒரு இருதயத்தை தாரும். விசாரிப்பை கொடுங்கள், பண உதவியை கொடுங்கள், சமாதானத்தை கூட கொடுங்க. இயேசு சீசர்களுக்கு வந்து எதை கொடுத்தாரு? சமாதானத்தை கொடுத்தார். பயந்து பயந்து கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு யூதருக்கு பயந்து, இவனுங்க கொலகார பசங்க நம்மளையும் கொண்டு போட்டுருவானுங்களோட்டு பயந்து இருக்கும்போது இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானத்தை கொடுத்தார். பாருங்க, நீங்களும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருங்கள். நிறைய பேரை பாருங்க, வந்தாலே பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க, குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. சும்மா இருக்க சங்கையும் ஊதி கெடுத்தான் ஆண்டின மாதிரி எதையாவது ஒன்றை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, சமாதானத்தை கொடுங்க. எத்தனையோ குடும்பம் சொல்லியிருக்காங்க, பிரதர் நீங்கள் வந்த பிறகு எங்கள் ஃபேமிலியில் ஒரு நல்ல சமாதானம், நீங்கள் எங்கள் வீட்டில் கால் வச்சுட்டு போனீங்க, எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு நல்ல சமாதானம், பிள்ளைகளுக்குள் ஒரு சமாதானம். சமாதானத்தை கொடுங்க மற்றவங்களுக்கு. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிடை அவர் மேல் வந்தது. சமாதானத்தை நீங்கள் உண்டு பண்ணணும், சமாதானத்தை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கணும்.
மனைவிக்கு சமாதானத்தை கொடுக்கணும், புருஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு உங்கள் நிமித்தம் ஒரு சமாதானம் வரணும். இங்க இருக்கிறது எங்களுக்கு ஒரு சமாதானம். திருநெல்வேலியில் இருக்கும்போது பக்கத்து வீடு முஸ்லீம், இந்த பக்கத்து வீடு ஹிந்து. அவங்க சொல்லுவாங்க, நீங்க இருக்கிறது எவ்வளோ எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, சமாதானமா இருக்கு. மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்கள். இயேசு அதைத்தான் செய்தார். சீசர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27. யாருக்கும் குழப்பத்தை கொடுக்காதுங்க, பிரச்சனையை கொடுக்காதுங்க, வேதனையை கொடுக்காதுங்க, கஷ்டத்தை கொடுக்காதுங்க, மற்றவங்களுக்கு கண்ணீரை கொடுக்காதுங்க, அழ வச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. சமாதானத்தை கொடுங்க. இந்த மாதம் கொடுக்கிற மாதம், பெற்றுக்கொள்கிற மாதம். இந்த கையில கொடுங்க, இந்த கையில வாங்கிடுங்க. ஒரு கையில கொடுங்க, அடுத்த கையில வாங்கிடுங்க. கர்த்தர் கொடுத்ததை உங்களுக்கு பல விதங்களிலே திருப்பி கொடுப்பார். நீங்க கொடுக்காததே ஒரு பெரிய பாவம். ஆண்டவர்கிட்ட இந்த மாதம் சொல்லுங்க, ஆண்டவரே கொடுக்கத்தக்க என் கரத்தை ஆசீர்வதியும், கொடுக்கத்தக்க எனக்கு ஒரு விசாலமான இருதயத்தை தாரும். யாரை விசாரிக்கணுமோ அவங்கள நான் விசாரிக்கணும்ப்பா, யாருக்காக ஜெபிக்கணுமோ அவங்களுக்கு நான் ஜெபிக்கணும்ப்பா, யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ப்பா. தகப்பனே, யாருக்கு சமாதானத்தை நான் கொடுக்கணுமோ சமாதானத்தை கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நீங்க ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா சிஸ்டர், பிரதர்? ஜெபிப்பீங்களா? ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு கொடானுகுடி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கொடுக்கிறதினால் வருகிற ஆசீர்வாதத்தை இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்வார்களாக. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் உடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த மாதம் கடந்து வரட்டும் சுவாமி. யாருக்கு கொடுக்க வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கத்தக்கதாக பிரகாசமுள்ள மன கண்களை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த செய்தியை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லாருடைய பிசினஸை ஆசீர்வதியும், எல்லாருடைய வருமானங்களை ஆசீர்வதியும், எல்லாருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வசதி ஏற்படுத்தி தாரும். திருமண காரியம் தடைப்பட்ட குடும்பங்களில் திருமண காரியத்தை கைகூடி வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் தகப்பனே. இந்த மண்டாட்டு ஊழியங்களுக்கு மாதந்தோறும் உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. இந்த மண்டாட்டு ஊழியத்தை நினைக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 40 days பிரேயர்ல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த 40 days பிரேயர்ல ஆண்டவரே, யார் யார் வந்து ஆன்லைன்ல இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் உடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடக்கிற தேர்தலுக்காக மீண்டும் ஒரு விசை ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த எலெக்ஷன்ல உடைய சித்தம் பூரணமாய் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சர்ச் மெம்பர்ஸு, மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக இருங்க. ப்ராக்டிக்கல் லைஃப் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒரு ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரவு ஜபத்திலும் பங்கு பெறுங்கள். விசேஷமாய் செகண்ட் சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் 11ஆம் தேதி அதில் பங்கு பெறுங்க. 15th புதன்கிழமையிலிருந்து நமக்கு 21 நாட்கள் அதிகாலை யுத்தம், 3 to 6, 21 நாட்கள் ஜெபம். அதற்காக இப்பொழுதே ஆயத்தப்படுங்க. அதற்காக இப்போதே ஜெபம் பண்ணுங்க. அடிமைக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஹெல்த்தை கொடுக்கணும், ட்ராவல்லாம் பாதுகாப்பை கொடுக்கணும், மனைவி பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஒரிஷாவில் கட்டி கொண்டு இருக்கிற 2 சபைகள் ஏறக்குறைய முடிவடைகிற நிலைமையில் போயிட்டுருக்கு. ஏற்ற நேரம் எலெக்ஷன் முடிந்த உடனே பிரதிஷ்டை செய்யப்பட ஜெபிங்க.
அடுத்து நம்முடைய குடிநோய் விடுதலை முகாம் வருது, அதுக்காக ஜெபிங்க. எல்லாவற்றுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.